வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரிவினை வரக்கூடிய விதத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டாரா? தான் கட்சி தொடங்கி அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி அலுவலகம் சர்ச்சைக்குள் சிக்கியதா? தொடர்ச்சியாக அந்த கட்சி அலுவலகம் இயங்க முடியாத ஒரு நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து ஒரு 7 நாட்களுக்கு முன்பிலிருந்து ஒரு பரபரப்பான செய்திகள் பேசப்பட்டன. அவர் ரகசியமாக பலரை சந்தித்து பேசி தன்னுடைய கட்சி வளர்ச்சியை நோக்கிய பல நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. அதுபோலத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சியை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார். மக்களுக்காக யார் களத்தில் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றீர்களோ அவர்கள் எங்கள் கட்சியோடு இணையலாம் என்கின்ற கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு இருந்தார். இந்த சூழலில்தான் தன்னுடைய கட்சியின் முதல் கூட்டத்தை நடத்த இருப்பதாக வைத்தியர் அறிவித்திருந்தார். அது 1-2 நாட்களுக்குள் அது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளை மையப்படுத்திய தகவலை எடுத்து வைத்திருந்தார். ஆனால் அதற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விமர்சனம் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய களத்தை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி ஒரு கடுமையான விமர்சனம் எழும்பத் தொடங்கின. எதற்காக இந்த விமர்சனம் எழுப்பப்பட்டது? அதற்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதில் என்ன? உண்மையிலே பிரிவினையை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறாரா, அல்லது இதன் பின்னால் வேறு ஏதாவது களங்கள் இருக்கிறதா போன்றவைகள் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது. அந்த செய்தியை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் நாம் கருத்துக்களை பதிவிட இருக்கின்றோம். எங்களுடைய இந்த வலையொலிக்குள் புதிதாக வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அளிப்பீர்கள் என்றால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். அதுபோல எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இன்னொரு வலையொலியும் நீங்கள் சென்று பாருங்கள். அதிலே தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பல விடயங்களை நாங்கள் பேசி இருக்கக்கூடிய காணொலிகள் அதில் இருக்கிறது. அதற்கும் நீங்கள் ஆதரவுகளை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கட்சி சார்ந்த பணிகளை முனைப்பு காட்டி அதனுள் இப்பொழுது செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அவரை பொறுத்த மட்டில் வருகின்ற ஊராட்சி தேர்தலில் அல்லது மாகாண தேர்தலில் களத்தில் நின்று போட்டியிட்டு எப்படியாவது மாகாணத்தை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய பயணம் இருக்கிறது. அதற்கான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் வரையறுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக வைத்தியர் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன. அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் வைத்தியர் பலரை சந்தித்து பேசினார் என்கின்ற விடையும் பலர் வைத்தியரை சந்தித்து பேசினார்கள் என்கின்ற விடையும் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்படி என்றால் ஏதோ ஒரு முனைப்பை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியருடைய செயல்பாடுகள் அதற்கான களங்களை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டது என்பதைத்தான் நம்மால் கணிக்க முடிந்தது. அதுபோலத்தான் வைத்தியர் குறிப்பிட்ட சில கருத்துகளும் அதனின் அடிப்படையில் இருப்பதை நம்மால் உணர முடிந்தது. பல கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய கட்சியில் இணைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அப்படி விருப்பப்படுகின்றவர்கள் குற்றம் செய்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையை வைத்து அவர்களை நம்மால் ஒதுக்க முடியாது. காரணம், இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருமே ஏதாவது ஒரு களத்தில் குற்றம் செய்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் திருந்தி வரக்கூடிய சூழலில் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. அதனை மையப்படுத்தி நானும் பல கட்சிகளிலிருந்து வரக்கூடியவர்களுடைய எங்களுடைய கட்சிகளில் இணைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்தியர் அவர்கள் பதிவிட்டார். அப்படி என்றால் இந்த இரகசிய சந்திப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனம், வைத்தியர் முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக பேசினாரா? இதற்கு வைத்தியர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்த்து விடுவோம். வைத்தியர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியிலே அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு 2 நாட்களாக பரபரப்பாக ஒரு செய்தி பேசப்படுகின்றது. நான் முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக செயல்படுகிறேன் என்பதை மையப்படுத்தி ஒரு சிலர் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டியதிருக்கிறது என்று குறிப்பிட்டு வைத்தியர் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன விளக்கத்தை வைத்தியர் கொடுத்திருக்கிறார் என்றால், என்னுடைய அலுவலகத்தை நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுத்திருக்கின்றேன்.
அந்த பகுதியில் அலுவலகத்தை எடுத்து அங்கு ஒரு பெண்ணையும் அந்த அலுவலகத்தை பார்ப்பதற்காக நியமித்திருக்கின்றேன். அந்த அலுவலகம்தான் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுடைய அலுவலகமாக செயல்படும். எனவே 2 அலுவலகங்கள் எடுத்து செயல்படுவதை விட ஒரே அலுவலகத்தில் 2 பணிகள் நடப்பதற்கு சரியாக இருக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் அதை நாங்கள் எடுத்து வைத்திருந்தோம். ஆனால் அந்த கடையில் பணிக்கு செல்லக்கூடிய சிலர், அந்த பணிக்கு செல்லக்கூடிய அந்த பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய சிலர் அவளை அந்த பெண் சார்ந்த விடயங்களில், அதாவது அவள் மீது ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடிய களங்கள், அதாவது இப்பொழுது நாம் சாலையிலே ஒரு பெண் நடந்து செல்கின்ற பொழுது சிலர் அந்த பெண்ணை வர்ணனை செய்யக்கூடியது அல்லது ஒரு ரகளை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அதை கையில் எடுப்பார்கள். அப்படித்தான் ஒரு சிலர் அங்கு பணிக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் மீது ஒரு ரகளைத்தனமான செயல்பாடுகளை அவர்கள் கையில் எடுத்தார்கள். எனவேதான் அந்த ஒரு சிலரை மையப்படுத்தி நான் வெளியிட்ட கருத்தை முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக நான் பேசியதாக அந்த கருத்தை கொண்டு வந்து விட்டார்கள். நான் அந்த தலைவரை சந்தித்து இதை குறித்து பேசினேன். பேசுகின்ற பொழுது அந்த தலைவரும் என்னிடம் வருத்தப்பட்டார். நீங்கள் பொதுவாக முஸ்லிம் சகோதரர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்று குறிப்பிட்டது ஒட்டுமொத்த முஸ்லீமையும் குறிப்பிட்டது போல ஆகிவிட்டது என்று வருத்தம் தெரிவித்தார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, நாம் ஒரு சிலர் என்கின்ற வார்த்தையை அழுத்தமாக பதிவிட்டு இருக்க வேண்டுமோ என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் வந்தது. எனவே நான் அந்த ஒரு சிலர் தான் இப்படி நடந்தார்கள் என்பதை மீண்டும் அழுத்தமாக பதிவிடுகின்றேன். எந்த பிற முஸ்லிம் சகோதரர்கள் யாரும் அப்படி நடக்கவில்லை என்பதையும் நான் அழுத்தமாக பதிவிடுகின்றேன். ஆனால் இங்கு எங்களுக்கு சிக்கல் என்பது வந்துவிட்டது. எனவே இந்த இடத்தில் நாம் தொடர்வது என்பது சரிபடுமா என்கின்ற கேள்வி என் மனதிற்குள் எழும்புகின்றன. எனவே கூடிய விரைவில் ஒரு நல்ல இடத்தை பார்த்துவிட்டு அந்த இடத்தில் செயல்படுவதற்கான ஒரு களங்களை எடுப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய அலுவலகத்தை தற்காலிகமாக நான் அதை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன். எங்கள் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சகோதரி உண்மையிலே சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனாலும் 1 மாதம் அவருக்கான சம்பளத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். எந்த சூழலிலும் தமிழ் சமூகத்திற்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்கக்கூடிய எந்த கருத்துகளையும் நான் எடுத்து வைக்கவில்லை என்பதை வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் தன்னுடைய காணொளி. ஆயினும் வைத்தியர் அவர்கள் முதலாக ஒரு அலுவலகம் தொடர்ந்து அந்த அலுவலகத்தை மையப்படுத்தி சில சர்ச்சைகள் எழும்பியிருக்கக்கூடிய விடயங்கள் மற்றவர்களை உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அரசியல் களத்தில் இறங்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாக்குகளை மையப்படுத்திய களத்தை தான் எடுப்பார்கள். தங்களுக்கு யாரை எப்படி பேசினால் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதை மையப்படுத்தி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏறக்குறைய வைத்தியர் அவர்கள் எதையுமே ஒரு தெளிவாக அவர் களத்தில் எடுத்து வைக்கக்கூடிய காரணத்தினால் நான் வாக்குக்காக பேசவில்லை என்பதை விட என் மனதில் பட்டதை பேசுகிறேன் என்பதாகத்தான் அவருடைய கருத்துக்களை மையப்படுத்தி பார்க்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதுபோல் அதற்கான கூட்டங்களை நடத்த இருக்கிறார். அந்த அரசியல் கட்சிக்கான அலுவலகங்களை உருவாக்குவதற்கான களத்தை எடுப்பதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். இதுபோன்ற செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து மக்களையும் அணைத்து செல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்து நாம் வெளியே சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வைத்தியர் அவர்கள் தான் சார்ந்த பல விடயங்களை காணொலிகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். இந்த காணொலியிலும் அவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடியது தான் செய்தது பிழை என்றால் அதற்கு தான் வருந்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற கருத்தை அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் பாராட்டுக்கு உரியதாக இருக்கின்றது. இன்னும் காத்திருப்போம். இதுபோன்ற நல்ல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.